ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் வந்து மேக் பண்ணுறீங்க. அதாவது நார்மல் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க, லைவ் ஸ்ட்ரீம்ங்கிறப்போ ஒரு வெர்டிகல் லைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருக்கலாம். நோட் பண்ணாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் சேனலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட் நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்சுங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் லைவ்ல வருதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைவ் பண்ணலான்னு போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. எப்பவும் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த வெர்டிகல் லைவ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து பார்க்கும்போது இருந்த விஷயத்துக்கு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் இல்லை, இல்லைனா அதுக்கும் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ இதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மேஜரான ரீசன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெல் ஐக்கான் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் லைவாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வெர்டிகல் லைவ்லையும் நான் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆகுது. பட் அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் நமக்கு வராது. நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் நம்ம ஆல் வந்து செட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அதில் நடக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவராக வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பெல் ஐக்கான் ஷோ பண்ணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ல செட் பண்ணுவாங்க. பட் இது எல்லா டைமும் நடக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் அண்ட் வெர்டிகல் லைவ்ல பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்னுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பாகவே பண்ணிட்டே போவாங்க. ஏதாவது குறிப்பிட்ட கண்டென்ட் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ இதில் இந்த பெல் ஐக்கான் அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து உள்ளே போய் பார்க்குறது அப்படிங்கிற அந்த ஒரு டயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலவழிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோஸ்ட்லி சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கண்டிப்பாக சேனல் பேஜுக்குள்ளேயும் போய் அந்த பெல் ஐக்கானை வந்து ஆளில் செட் பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுடைய எல்லா கண்டென்ட்டுக்கும் வியூஸ் வருமானு கேட்டால் அது மிகப்பெரிய கொஸ்டின். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா லைவ்லையும் ப்ராப்பராக அந்த வெர்டிகல் லைவ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் வருவாங்களான்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஷார்ட்ஸில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி வெர்டிகல் லைவ் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வருது இல்லையா லைவ் ஃபீல்டில், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களா இருக்கட்டும், ஆக்டிவாக கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் வர முடியல, அவங்க வந்து கண்டினியூஸாக அவங்களுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கு தீர்வு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் கொண்டு வரலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் கூட பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அண்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வெர்டிகல் லைவில் வந்து நமக்கு வந்து சேனல் பக்கத்தில் பெல் ஐக்கான் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெல் ஐக்கான் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. டிஃபால்ட்டாக பர்சனலைஸில் இருந்ததுனா வேணால் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது புஷ் ஆகலாம். அது லைவ் ஸ்ட்ரீமான விஷயங்களோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரீமியர் பண்ணுறப்போ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்க்கும் கூட வரலாம். ஷார்ட்ஸுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு நார்மல் கண்டென்ட். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் இது உங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும்ங்கிறது ஒரு கொஸ்டினபிளாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் ஐ அக்செப்ட் இட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் இந்த வெர்டிகல் லைவ் அப்படிங்கிற விஷயமும் டெஃபினட்டாக நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளுடைய கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் அவங்கள வந்து நம்மளுடைய சேனலை ஏதோ ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அண்ட் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஷார்ட்ஸ் அண்ட் வெர்டிகல் லைவ் பண்ணக்கூடிய கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட், நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறப்போ எதனால் வந்து பெட்டராக ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற. ஸோ இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும் நினைக்கிறேன் கைஸ். இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் அப்ரிஷியேட்டபிள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இது குறித்து தாட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி சந்தேகம் வேறு ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விலைக்கான பண்ணி ஆலோசனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அதுதான் கேஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. ஸ்டைல் வீடியோ சந்திப்போம்.